Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. திருச்சி மாநகரில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் அமைக்கப்பட்ட பூங்கா இப்போது கவனிப்பாரின்றி கிடக்கிறது. இதை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்சி மாநகரில் பெரிய கடை வீதி டவுன்ஹால் பகுதியில் பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா ஒன்று உள்ளது. 1903ஆம் ஆண்டில் அப்போதைய திருச்சி ஆட்சியராக இருந்த R.H. சிப்லி இதை திறந்து வைத்துள்ளார். அப்போதே நடைபயிற்சிக்கான நடைபாதை, செயற்கை நீரூற்று, படிப்பகம், தொன்மையான அதிக உயரம் கொண்ட மரங்கள், பிரிட்டிஷ் வேலைப்பாடு கொண்ட கதவுகள் என பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில்தான் தமிழ் பேரரசி ராணி மங்கம்மாளின் தர்பார் கொலு மண்டபம் உள்ளது. 122 ஆண்டு பழமை என்ற பெருமை கொண்ட இந்த பூங்கா தற்போது இருக்கும் இடம் தெரியாத அளவில் உள்ளது. இப்போது நுழைந்தாலும் மா, பலா, நாகலிங்க மரங்கள் என ஏராளமான மரங்களால் நிழலும் குளுமையும் பரவி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சுற்றுச்சுவர் முழுவதும் துணிக்கடைகள், பல்பொருள் அங்காடிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானங்கள் சேதமுற்று காணப்படுகின்றன. ஸ்மார்ட் சிட்டி கீழே நிறைய பார்க் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட சொல்லி இதை கொஞ்சம் நீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஒரு சாயந்தரம் பொழுதுபோக்கு உள்ள ஒரு இதாக இருக்கும். ரெண்டாவது நிறைய பறவைகள் இங்கே சரணாலயம் மாதிரி இருக்கு. அதனால வெறும் பார்க்காக மட்டுமே இதை உபயோகப்படுத்தணும். பொழுதுபோக்கு அம்சமாக வேற மாதிரி ஃபுட் ஐட்டம் எதுவுமே உள்ள கொண்டாடாத அளவுக்கு. இப்போ தற்போது நம்மளுடைய நவீன வளர்ச்சி காலத்தில் புதிய பூங்காங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் பழமை மாறாம வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பழமையான பூங்காவை இருக்கக்கூடிய வகையில அதை காப்பாற்றுற பணிகளை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வரலாற்று நினைவு சின்னங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே புகைப்படத்துல பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கே தவிர ஒரு இடத்த போய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. பழ வியாபாரிகளின் நிதி பங்களிப்புடன் கட்டப்பட்ட பூங்கா என்பதால் இதன் பராமரிப்பு பொறுப்பு குத்தகை அடிப்படையில் அவர்களிடம்தான் உள்ளது. பூங்காவின் பராமரிப்பு குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று பதிலளித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீஹரிஷ். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் கல்லூரிகளில் இண்டஸ்ட்ரியலா என்ற பாடத்திற்கான தேர்வு இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 99 மையங்களில் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் வந்திருந்தனர். தேர்வறையில் மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்ட நிலையில் வினாத்தாள் ஏற்கனவே கசிந்துவிட்டதாக கூறி வினாத்தாள்கள் திரும்ப பெறப்பட்டன. இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்த தேர்வு வரும் 30 அல்லது 31ஆம் தேதி நடைபெறும் என்று பல்கலைக்கழக தேர்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வினாத்தாள் கசிவு குறித்த பல்கலைக்கழகம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.